ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜெஃப் சமையல் சேனலில் ஈஸியான மெத்தடில் டேஸ்டியாக ப்ரான் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 4 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு வறுத்துக்கிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கிடலாம். இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் கலர் வந்ததும் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் இதை வறுக்கும் போது ஆயில் நிறைய போட்டுட்டேன், அதனால் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிறேன். திரும்பவும் அதே பேன் ஹீட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிடலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்கிக்கிடலாம். நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 6 வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிடலாம். தேவையான உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கிடலாம். வெங்காயம் வதங்கும் போது கோல்டன் கலருக்கு வதங்க வேண்டாம், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறலாம், அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிறேன். இதுக்கு 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன், 100 கிராம் தக்காளி. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். தக்காளி நல்லா வேகட்டும். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வெந்ததும் வேக வச்சுருக்க எறா சேர்த்துக்கிறேன். இது 1 கிலோ எறா, க்ளீன் பண்ணதும் 1/2 கிலோ தான் இருக்கும். இதை உப்பு மஞ்சள் தூள் மட்டும் போட்டு வேக வச்சுருக்கேன். எறா போடும் போது அதில் இருக்கிற கொஞ்சம் தண்ணியும் சேர்த்தே போட்டுக்கிறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதில் வறுத்து ஆற வச்சுருக்க மசாலாவை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறலாம். ரொம்ப ஃபைனாக பவுடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கொரகொரப்பாக போட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் மசாலா தான் இதில் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காரம் எல்லாம் கரெக்டானு செக் பண்ணிவிட்டு மீதி போட்டுக்கிறலாம். இப்போ மீதம் இருக்கிற மசாலாவும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். காரம் கரெக்டாக இருந்தது. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இந்த மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும். ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கிறலாம். இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் ப்ரான் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஹீட் வந்து எண்ணெய் விட ஆரம்பித்ததும் கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்ட்டில் ப்ரான் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு டேஸ்டியான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.